ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே டேஸ்டான முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா சப்பாத்தி, பூரி, சாதம், எல்லா வகையான புலாவ், ஃப்ரைட் ரைஸ்னு எல்லாத்தோடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 5 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போது ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் உள் பகுதியில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம முட்டை கலவையை சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடுபடுத்திக்கோங்க. ஒரு பிளேட்டை தலைகீழ திருப்பி போட்டுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை கலவை பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ஒரு கத்தி வச்சு உள்ளே விட்டு பார்க்கலாம். ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரங்களை நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதிலேயே வச்சு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு முட்டை எல்லாமே பீஸ் போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்ன பட்டை 2, ஒரு லவங்கம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இதில் இப்போது 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதில் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது லைட்டாக இந்த மாதிரி கொதி வரட்டும். இந்த மாதிரி லைட்டாக கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை பீசஸை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும்.